தேடுவதற்கு என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். உபவாசத்தோட என்னை தாழ்த்தி சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தரை தேட, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்ல போகிறார் என்று கர்த்தரை தேடுவதற்கு என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். எனக்கு அது தாரம் இது தாரன்னு ஜெபிக்கிறது மாத்திரம் ஜெபம் அல்ல. எங்க போறீங்க? நான் ஆண்டவரை தரிசிக்க போறேன், ஆண்டவருடைய குரலை கேட்கணும்னு போறேன், அவருடைய முகத்தை பார்க்க போகிறேன். என்னைக்காவது அப்படி தேவ சமூகத்துல போயிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், என் முகத்தை தேடுங்க. இங்க தானியேல் பாருங்க, கர்த்தரை தேடுவதற்கு தன் இருதயத்தை திருப்பினார். அவரை தேடுனா பார்க்கலாம் முடியுமாங்க? நான் பாவியான மனிதன், எனக்கெல்லாம் அவர் தரிசனமாவாரா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 13-14 வசனம் பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே ஆனால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தர் சொல்றார், என் மகனே என் மகளே, நீ முழு இருதயத்தோட நான் ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவருடைய முகத்தை தரிசிக்கணும், முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள்.